நடந்த ஐபிஎல் மேட்ச்சில் மும்பை இந்தியன்ஸ் பயங்கரமாக அடி வாங்கி பல்ப் வாங்கி தோற்று போனாங்க. மும்பை இந்தியன்ஸ் இந்த அளவுக்கு தோப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நினைக்கல, எதிரும் பார்க்கல. ஏன் அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாவுடைய பர்ஃபார்மன்ஸ் வேறு மாதிரி இருந்தது. 5 விக்கெட்லாம் எடுத்திருந்தார். ஆனாலுமே எல்எஸ்ஜி சலைச்சவங்க கிடையாது. எல்எஸ்ஜியும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு இன்னிங்ஸை ஆடி பயங்கரமான ஒரு ஸ்கோரை பார்த்தீங்கன்னா செட் பண்ணிட்டு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 203 ரன்னு. இதுலேயும் சொல்லணும் அப்படின்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இருந்த இவர் ஏடன் மார்க்ரமும் அதே மாதிரி மிச்சல் மார்ஸும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான இன்னிங்ஸை ஆடினாங்க. மிச்சல் மார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெறிக்க விட்டாப்ல. இதுக்கு முன்னாடி 2-3 மேட்சை பெருசாக அங்கே அவருக்கு கிளிக் ஆகலனாலுமே நேற்று நடந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்தாரு. 60 ரன் எடுத்திருந்தார். அதே மாதிரி இவர் ஐடன் மார்க்ரமும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 52-54 ரன்னை எடுத்திருந்தாப்புல. அதுக்கப்புறமா வந்தவங்க எல்லாருமே ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஸ்கோரை செட் பண்ணிட்டு போனதுனால டீமுடைய ஸ்கோர் அப்படின்னு பார்க்கும்போது 200 தாண்டி போச்சு. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த ஸ்கோரை ரீச் பண்ணுவாங்களா, இந்த ஸ்கோரை ரீச் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினச்சி பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக ரீச் பண்ணிடுவாங்க. ஏன் அப்படின்னா மும்பையை சலைச்சவங்க கிடையாது. ஓப்பனிங்கே ரோஹித் சர்மா இருக்காப்புல, அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் இருக்காங்க, ஹர்திக் பாண்டியா இருக்காங்க. ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நின்று அடித்து ஆடி ஜெயிக்க வைக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா ஸ்குவாட்லேயே ஆப்பு வச்சு விட்டாங்க. நேற்று ஹர்திக் பாண்டியா என்ன நினைச்சாருன்னு தெரியல, திடீர்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவை வெளியில் உட்கார வச்சுட்டு மற்றபடி பார்த்தீங்கன்னா டீமை செட் பண்ணிட்டு 11 பேரை கூட்டு உள்ளே வந்துட்டாப்புல. எப்போ ஹர்திக் பாண்டியா ரோஹித் சர்மாவை வெளியில் உட்கார வச்சாரு அப்படின்ற அந்த ஒரு செய்தி வந்துச்சோ அப்பத்திலிருந்தே சோஷியல் மீடியா முழுக்கவே ஃபயர் விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஹர்திக் மீதான வன்மத்தை கக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறோம், ஒரு இடத்துக்கு வந்துட்டோம், ஒரு மரியாதை இல்லை, தன்னுடைய கேப்டன் இதனால் தங்களை ஆண்டவர், இந்திய அணியுடைய கேப்டனாக இருந்தவர், அவருக்கு ஒரு மரியாதை இல்லையா, இந்த மாதிரிலாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹர்திக்கை போட்டு அடின்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன காரணம் அப்படின்னா இவருக்கு ரோஹித்துக்கு ஏதோ இன்ஜூரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இன்ஜூரின்ற காரணத்தினால தான் அவர் உட்கார வச்சுட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பெரும்பாலான ஆட்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சரியாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை, 2-3 மேட்சாக ஒன்றுமே இல்லை, வராரு டக் அவுட் ஆயிடுறாரு, 2 ரன் எடுக்கிறாரு, 3 ரன் எடுக்கிறாரு, பெருசாக அவர்கிட்ட பர்ஃபார்மன்ஸ் இல்லை, அதனால தான் அவர் வெளியில் உட்கார வச்சுட்டா ஹர்திக் அப்படின்ற மாதிரியோ பல பேர் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை நம்ம கேள்விப்பட முடியுது. ஸோ இப்படி இருக்கும்போது நேற்று சேசிங்கில் மும்பை களமிறங்குறாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வில் ஜாக்சன் அவுட்டு, அதே மாதிரி ரிச்சர்ட் ரெக்கல்டனா யாரோ சம்திங், அவரும் பார்த்தீங்கன்னா பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாமல் அவரும் ஓப்பனிங்லேயே அவுட் ஆகி போகிறாரு. அதுக்கப்புறம் நமந்தீர் வந்தார். ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வண்டர்ஃபுல்லான இன்னிங்ஸ் கொடுத்தாரு. 46 ரன் அடிச்சாப்புல. சூரியகுமார் யாதவ் 67 ரன் அடிச்சாப்புல. திலக் வர்மா 25 ரன் அடிச்சாப்புல. ஸோ ஓரளவுக்கு நல்ல ஸ்கோர் பார்த்தீங்கன்னா இருந்தது. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி மும்பை ஜெயிச்சிருவாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணி தான் பார்த்துருந்தோம். என்ன ஆச்சு அப்படின்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸால் டப் கொடுக்க முடியல. ஹர்திக் பாண்டியா நினச்சிருந்தார் அப்படின்னா கடைசி ஓவரில் மேட்சை டர்ன் பண்ணியிருக்கலாம். கடைசி ஓவர் ஃபஸ்ட்டு பால் பயங்கரமான ஒரு 6 அடிச்சார். ஆனால் அதுக்கப்புறம் அந்த 5 பாலுமே அவரால் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ண முடியல. ஸோ அந்தளவுக்கு வெறித்தனமாக யார்கரெல்லாம் போட்டு திணற விட்டாங்க. யார் அப்படின்னா இவர் ஆவிஷ்கான் பார்த்தீங்கன்னா கடைசி ஓவர் போட்டாப்புல. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவர் போட்டாப்புல, சர்துல் டக்கர் போட்டாங்க. ஸோ இவங்க 2 பேருமே ஓரளவுக்கு பயங்கரமான பவுலிங் போட்டதுனால அந்த பாலில் பார்த்தீங்கன்னா அவங்களாலும் பெருசாக 4 6 தூக்க முடியல. அதனால் ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் போய் தான் நேற்று மும்பை தோற்று போச்சு. மும்பை ரொம்ப பரிதாபமாக தோற்கலையாது, போராடி தான் தோற்றாங்க. ஆனால் ஹர்திக் பாண்டியா இன்னும் கொஞ்சம் அவரும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணார். பட் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி ஏதாவது ஒரு பாலோ 2 பாலோ கிளிக் ஆகிட்டு ஒரு 4 6 போயிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மும்பை ஜெயிச்சிருப்பாங்க. என்ன சரி தோத்துட்டாங்க அப்படி, அதுக்கப்புறம் ஒன்றும் பேசுறதுக்குல. இருந்தாலுமே நேற்று நடந்த அந்த மேட்ச் பார்க்கும்போது கண்டிப்பாக இன்றைக்கி ரிஷப் பண்ட்டுக்கு தான் அடிக்குது, செம்மையான மரணம் அடிக்குதுன்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சேன். ஆனால் எல்எச்சி ஜெயிச்சதுனால தப்பிச்சிட்டாப்புல. வந்தார், ஒன்றும் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல, அவுட் ஆகிட்டு போயிட்டாப்புல. ஸோ இப்படி இருக்கும்போது கேப்டனாகவும் ஒன்றும் பண்ணலை, பேட்டிங்லேயும் ஒன்றும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. இன்றைக்கி வாடாமாப்பில் உனக்கு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தான் கோயங்கா நினச்சிட்டு மைண்ட் செட்டில். ஆனால் என்னாச்சு அப்படின்னா நேற்று ட்விஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்எஸ்டி ஜெயிச்சதுனால அவர் கூப்பிட்டு வச்சு வாழ்த்திருப்பாருன்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத, அதே மாதிரி ஹர்திக் பாண்டியா அவர்கள் ரோஹித்தை உட்கார வச்சதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்டில் போட்டு வைங்க. நன்றிகள்.